வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ஷக் ப்ரோஸ் கத்தார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் டெக் அன்பாக்சிங் பார்க்க போறோம். அண்ட் நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம் தெரியுமா? அது ஏர்டேக். இது போன ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னே ஆப்பிள் ஈவெண்ட்ல இதை ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம இதை ஐபோனோட பேர் பண்ணிட்டா நம்ம இதை பாக்கெட்ல வெளில போகும்போது கொண்டு போயிடலாம். நம்ம பேரண்ட்ஸால நம்மள ட்ராக் பண்ணிட்டே இருக்க முடியும். இது நம்ம பேக்ல, ஹேண்ட் பேக்ல, ஸ்கூல் பேக்ஸ்ல கூட போட்டு போயிடலாம். இது ஒரு குட்டி காயின் மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கெங்க போறோம் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்துட்டே ஐபோன்ல ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம். சரி, இப்போ என்ன அண்ணனை கூப்பிடலாமா? அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதை பத்தி அவன் கொஞ்சம் சொல்லுவான். வா. ஹாய் கைஸ், ஸோ சக்தி சார் நம்ம இந்த ஏர்டேக் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட பாக்ஸு. ஸோ இந்த கத்தாரில் நாங்கள் 150 ரியால்ஸ்க்கு வாங்கினோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதோட யூசர் மேனுவல் வருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் மேனுவல் இதோட வரும், ஏர்டேக்ஸோட வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி பேர் பண்ணுறது இருக்குது நம்ம ஐஃபோனோட. ஐஃபோன் iOS 14 அண்ட் அபவ் ரன் பண்ணுறதுல பேர் பண்ணிக்கலாம். ஐபேடில் கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சென்டரில் இருக்கிறதா நம்மளோட ஏர்டேக்ஸ். ரொம்ப குட்டியா காயின் மாதிரி தான் இருக்கு. இது காயின் சைஸ்ல தான் இருக்கு. இது நம்ம அப்படியே பாக்கெட்ல போட்டு போயிடலாம் போல. ரொம்ப குட்டியா இருக்கு. நம்ம காயின் சைஸ் கூட வராது போல. இதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனாக அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் iOS ஒரு iPadOSல ரன் பண்ணணும் நம்மளோட டிவைஸு. அப்போ தான் பேர் பண்ண முடியும். அண்ட் இது 2 meters 2 to 5 centimeters டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐஃபோன் ஐபேட் ரெக்கக்னைஸ் பண்ணிடும். ஸோ பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பேட்டரியில் ரன் பண்ணுறது. லித்தியம் CR2032 பேட்டரிஸு. நம்ம வாட்சுக்கு போகிறோம்ல அந்த பேட்டரி. இது எப்படி டர்ன் பண்ணி இது பண்ணிங்கன்னா இதோ அது ஆல்ரெடி ஒரு பேட்டரியோட வருது. ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க 1 இயருக்கு அந்த பேட்டரி வருமா யூஸ்வலாக. ஸோ அந்த சீல் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டேக்ஸுக்கு ஐஃபோன் கிட்ட கொண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்அப் வருது. இதே மாதிரி தான் நம்ம ஏர்பாட்ஸ்லேயும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்தோடனே நம்ம கனெக்ட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக இதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் iOS ரன் பண்ணணும். இப்போ நம்ம ஏர்டேக் நேம் பண்ணிக்கலாம். எதில் நம்ம மாற்றுவோன்னு. ஸோ நம்ம இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு கஸ்டம் நேம் தரலாம். இல்லைன்னா நம்ம இப்போ விக்ஷக் சார் ஏர்டேக் தான். ஸோ நாங்கள் இப்போ இதை விக்ஷக் ஏர்டேக்னு இது பேரை நம்ம தரோம். நம்ம வேணா பேகேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு எமோஜியும் ரெப்ரசன்ட்ஸ் ஏர்டேக்னு காமிக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இது கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷனை காமிக்குது எங்கே இருக்குன்னு. அது செட்டப் பண்ணி முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைன் மை ஆப்னு நம்மளோட ஐஃபோன் எல்லாத்துலேயுமே ஒரு ஆப் இருக்கும். அதில் தான் நம்ம இதை காமிக்குது. அதில் நம்ம ஏர்டேக்ஸில் வியூ பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஏர்டேக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு எமோஜி செட் பண்ணோன்னே ரெப்ரசென்ட் பண்ண அதான் இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே சவுண்டு கொடுக்கலாம். நீங்கள் பேட்ரி காமிக்கிது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. சவுண்ட் ப்ளே பண்ணுவோம் ஏர்பாட்ஸில், சாரி ஏர்டேக்ஸில்.
அது லாஸ்ட் மோட் எனேபிள் பண்ணால் இதே மாதிரி வந்து சவுண்ட் பண்ண அங்கே பக்கத்தில் என்னென்ன ஐஃபோன் இருக்கோ அதில் இந்த மாதிரி பிங் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கனால நம்ம லொக்கேஷன் வந்து இங்கே காமிக்குது நம்ம காம்ப்ளெக்ஸில். இதே நம்ம வந்து வேறு எங்கேயாவது சப்போஸ் நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பேக்கில் மாட்டிட்டு போனால் அது நம்ம ஸ்கூலில் தான் வந்து லொக்கேஷன் காமிக்கும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ கிட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சேஃப்டி டிவைஸ். ஸோ நம்ம வந்து சப்போஸ் ஒரு ஏர்டேக்ஸ் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஏர்டேக் எங்கே இருக்கோ அவங்க பக்கத்தில் யாராச்சும் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டுனா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆயிரும் லைக் அந்த ஏர்டேக்ஸ் பக்கத்தில் இருக்குன்னு. அண்ட் அதில் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம போட்டிருக்கோம், அதனால வந்து அவங்க அந்த நம்பர் வச்சு நம்மளே கால் பண்ணி நம்ம ஏர்டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்பிளேஸ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்களேன், குட்டி சில்வர் காயின் மாதிரி அழகாக இருக்குல்ல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தார் ரியாலில் 149 ரியால்ஸு அண்ட் இந்தியன் ருபீஸ் இது வந்து 3000 இந்தியன் ருபீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.